அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து மேம் நிறையா வந்து ஒவ்வொரு உறுப்பும் வந்து அவரோட செயல்பாடுகள் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஹேர் ஃபால் வந்து ஆறுறதுக்கான காரணம் என்ன, அது வந்து என்ன நம்மளுக்கு உடம்புல இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதே தான், நம்ம வந்து கிட்னியும் வந்து யூரினரி பிளாடர் ரெண்டோட அந்த வாட்டர் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிட்னி எனர்ஜி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக வந்து இருக்கும். இதுலேயே வந்து நிறைய ஹேர் இருக்குது. இப்போ கை ரோமங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸோட அந்த வளர்ச்சியோட க்ரோத்து தான் அந்த ஹேரை வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஹேர் தலையில் இருக்கிற ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் வந்து முடி கொட்டிகிட்டு இருக்கும், உடம்புல இந்த கைகள்லாம் முடி அதிகமான க்ரோத் இருக்கும். அந்த க்ரோத்துக்கு வந்து காரணம் வேற உறுப்புகள். அது மாதிரி நம்ம கிட்னியோட எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஹேர் ஃபால் வந்து ஆகும். நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஃபால் இருக்கிறவங்க யூரின் வந்து வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணியிருப்பீங்க, அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து கம்மியாக குடிச்சிருந்துருப்பீங்க கொஞ்ச நாளாகவே. அப்புறம் நார்மலாக என்ன இருக்கும்னா யூரின் போகிற அந்த சிம்டம்ஸே உங்களுக்கு வந்து காட்டாது. ஐயோ நம்ம காலையிலேருந்து இன்னும் யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளாகவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கிட்னி எனர்ஜியில் வந்து நம்ம வீக் ஆகும்போது ஹேர் ஃபால் வந்து ஆகும். ஸோ நம்ம வந்து அக்குபெஞ்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது பண்ணிவிட்டு கிட்னிக்கு வந்து நில்லிங் கொடுக்கும்போது ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அக்குபெஞ்சரில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்குது. Thank you.